ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு இப்ப நீங்க ஒரு சட்டமன்றத்தை காலியாக்குறீங்க? மக்களுடைய வரி பணம். இப்பதானே மக்கள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு குடுத்திருக்காங்க. இவர் எங்களை ஆட்சி செய்யணும். இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் எங்களுக்கு வேணும்னு மக்கள் சொல்லியிருக்காங்கல்ல. அதை மதிக்காம நீங்க ரிசைன் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்ப அந்த 30 நாளுக்கு முன்னாடி குடுத்த மக்கள் வாக்கு இந்த 30 நாள்ல உங்களுக்கு விஜய் கட்சி அப்படி என்ன இந்த ஆட்சி பிடிச்சிருச்சு? ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வந்துட்டாரு. 69% இடஒதுக்கீடு ஆபத்தை காப்பாத்திட்டாரு. டெல்லியோட எதிர்த்து போராடி இருக்காரு. காவிரி பிரச்சனையில பண்ணிட்டாரு. ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சுங்க. ஆனா எங்க கட்சி டெல்லிக்கு அடிமையா இருக்குங்க. இவர் டெல்லியை எதிர்த்து போராடுறாருங்க. அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா கூட பரவாயில்ல. 15 நாள்ல 50 பேர் ராஜினாமா செய்யறாங்க. ஓட்டு போட்டு மை போறதுக்குள்ள. அப்ப அது எப்படி? அதுவுமே குதிரை பேர கணக்கு தான். குதிரை பேரம்னா அதே எம்எல்ஏ நின்று ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்ல. குதிரை பேரம்னா என்னது? ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு விலை போறது. அதான் குதிரை பேரம். இப்ப அப்படி போக ட்ரை பண்ணாங்க. விஜயபாஸ்கர்ல இருந்து வேலுமணி வரையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. கிடையாது சட்டப்படி தப்புன்னு ஆகா அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு எம்எல்ஏ பதவியே போயிருந்து திருப்பி எடப்பாடிட்ட போய் சரண்டர் அடிச்சிட்டாங்க. 4 பேர் ராஜினாமா செஞ்சுட்டு உங்கள்ட்ட எப்படி வந்துடுறேன் அமைச்சர் பதவி தாங்க, வாரிய பதவி தாங்கிற மாதிரி இப்ப வந்து நின்று இருக்காங்க. இதுவுமே குதிரை பேரம் தானே. ராஜினாமா செய்வதும் குதிரை பேரம் தானே. சரி ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க திருப்பி நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே குதிரை பேரம் தான். எப்படியோ இப்ப இருக்க கட்சிக்கு சார்பா தானே கொண்டு வரீங்க. இப்ப அந்த அந்த இடத்துல விசில் கட்சி ஜெயிக்கல. ஆனா நீங்க வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரீங்கள, அந்த கட்சியில சேர்ந்து ஒரு வாய்ப்பை நீங்க நிக்க வேணாம். வேற யாரும் நின்னாலுமே அது குதிரை பேரம் தான். உங்க அந்த ஆளுங்கட்சிக்கு சார்பா இல்லாத ஒரு சட்டமன்றத்துல ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலையும் செய்யறது இருக்குல்ல, ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருவது இருக்குல்ல, அது குதிரை பேரம் தானே. இப்ப அவங்க தோத்தாலும் ஒண்ணும் ஆளுங்கட்சிக்கு நட்டம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த கட்சி ஜெயிக்கல. புரியுதுங்களா? விசில ஜெயிக்காத இடத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலை நடக்குது. அப்ப இது குதிரை பேரம் தான். புரியுதுங்களா? பெட்டி போனாலும் குதிரை பேரம் தான், அமைச்சர் பதவி வாங்கினாலும் குதிரை பேரம் தான், வாரியம் வாங்கினாலும் குதிரை பேரம் தான், ராஜினாமா செஞ்சுட்டு நின்னாலும் குதிரை பேரம் தான். ராஜினாமா செஞ்சுட்டு நிக்காம அந்த கட்சிக்கு ஃபேவரா, உங்க கட்சிக்கு மறைமுகமா ஃபேவரா இருக்கேன்னு சொன்னாலும் குதிரை பேரம் தான். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. ஏன் அவருக்கு இது தேவைப்படுதுன்னா இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு திருமாவளவன் கிட்டத்தட்ட நாங்க நினைத்தா நாங்க தான் கிங் மேக்கர் அப்படின்னு இருக்காரு. நாங்க நினைச்சா எப்ப வேணாலும் இந்த அமைச்சரை விழுந்து வெளியேறுவோம் இருக்கிறாரு. இடதுசாரிகளே பாலபாரதி போன்றவர்கள் இந்த அரசை கடுமையா பெண்கள் மீதான வன்கொடுமை நடக்குதுன்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. கனகராஜ் போன்றவர்கள் விமர்சனம் பண்றாங்க. அப்ப என்னடா இது நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறது தெரியாதனால வைகோ ரொம்ப ஆவலா இருக்கிறாரு. அநேகமா அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு விசில நிக்கலாம், இல்ல அவங்க தனிச்சின்னத்துல நின்றுட்டு முழுமையான ஆதரவை விஜய்க்கு தரலாம். ஒரு நம்பிக்கையா இருப்பேன், கம்யூனிஸ்டுகள் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி இல்ல, நான் முழுமையா விஜய்க்கு வந்து முழுமையா ஆதரவு தருவேங்கிற அந்த நம்பிக்கையை வைகோ விஜய்க்கு ஏற்படுத்தி இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு தான் நகருதுங்கிறாங்க. அப்ப அந்த 2 ஆல்ரெடி ஒரு விஜயபாஸ்கரோட சேர்த்து 5, அப்ப 7 ஆச்சு. இன்னும் ஒரு அதிமுக எம்எல்ஏ பேசிட்டு இருக்காங்க, அப்ப 8.